வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாப்ராணசக்ஷுஷு ஸ்தோத்ரம் தோமரவிந்தானி ச சர்வாணி सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्मं निराकुर्यां मामा ब्रह्मं निराकरोत् अनिराकरणमस्तु वा अनिराकरणमेवस्तु तदात्मानि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு மகோபனிஷத்தினுடைய 26வது மந்திரத்தை இங்கே பார்க்கலாம். நேற்றைக்கு பிரம்ம லட்சணத்தை சொன்னிச்சு. விஞ்ஞான ஆனந்தம் பிரம்மம். ராத்தேர் தாத்துகு தனிப்பெருங்கருணையாக இருக்கிறது. பராயணம் வழிபடத்தக்கது. சர்வசங்கல்ப சந்நியாசம் சேதசா பரிகிரக. நீங்கள் சேர்க்கிறதெல்லாம் விடணும். சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் துறவுகளை விடணும். அப்படி விட்டால் அந்த பரம்பொருளை அறிய முடியும். வேதாந்த வாக்கியத்தில் ஒரு நம்பிக்கை பரோட்சமாக முதல்ல இருந்து அறிவாக இருந்து அதுக்கப்புறம் பிரத்யக்ஷமாக அனுபவமாகி அப்புறம் அகம் சச்சிதானந்த பரானந்த பிரம்மைவ அஸ்மிங்கிற உணர்வு பிறக்கும்னு நேற்று முடித்தோம். இன்றைக்கி ஸ்வயேவ சூக்ஷ்மயா புத்தையா சர்வம் விஞாத்தவான சுகக. இந்த சுகர் ஸ்வைவ சூக்ஷ்மையா தானாகவே யூடியூப்பில் அங்கே இங்கேன்னு பார்த்து சிந்திச்சு சூக்ஷ்மமான புத்தியால் பேசுகிறவங்க எல்லா ஆடியோஸையும் கேட்டு புத்தியை விருத்தி பண்ணிக்கிட்டு சர்வம் விஞ்ஞாத்தவான் எல்லாத்தையும் அறிஞ்ச மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. யாருக்கு? சுகபிரம்மத்துக்கு. அப்படி ஆனதுனால சுயம் பிராப்த பரே வஸ்துன் இப்படி அறிவு வந்துடுச்சு, பிரம்மஞானம் வந்துடுச்சு, ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிடுச்சு, ஒரு அனுபவமும் இருக்குது. அறிவு கடந்து அனுபவத்துக்கு வந்துட்டார். சிரவணம் தாண்டி மனனத்துக்கு வந்துட்டார். இந்த சிரவணமும் மனனமும் ஏதோ ஒரு ஜென்மாவில் அவர் கேட்டிருக்கணும். யாருக்கும் எதுவும் எளிதாக கிடைக்கிறது இல்லை. எளிதாக இல்லை, கிடைக்கிறதே இல்லை. உங்களுடைய அத்தியாவசியத்தை தவிர ஆடம்பரம் சொல்லக்கூடிய சௌகரியங்களை அதுக்கே நீங்கள் கேட்டு காத்திருந்து அடைய வேண்டியதாக இருக்குது. அப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் சாதிக்கணும், ஏதாவது பெருசாக செய்யணும்னா தவம் பண்ணணுங்கிறத அறிவுறுத்துது. அதான் அத்தியாவசியம். அதாவது அத்தியாவசியம் நீங்கள் கேட்காமலே கொடுக்கப்படுகிறது. ஆடம்பரம் அல்லது சௌகரியம் சொல்கிறது நீங்கள் கேட்ட பிறகு கொஞ்ச நாள் காத்திருந்து பெறுறீங்க. அப்புறம் இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், பெரிய ஒரு மிராக்கலான ஒரு வளர்ச்சியை நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தால் அவங்க தபஸ் பண்ணால் அவங்க மேலே வந்துட முடியும். அந்த மூன்றாவது நிலையை தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. ஆனால் தபஸ் பண்ண தெரியல. எப்படி தபஸ் பண்ணணும்னு தெரியல, எங்கே தேடணும்னு தெரியலை. இங்கே வெளிச்சமாக இருக்குன்னு எல்லோரும் தேடுற இடத்துல தேடினா எங்கடா தொலைச்சேன்னா அங்கே தொலைச்சேன், ஏன் இங்கே தேடணும், இங்கே வெளிச்சமாக இருக்குன்னு சொன்னானோ. அது மாதிரி தான் இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஜம்ப் பண்ணுறாங்க. எல்லாம் ஒரு ஆடு பாஞ்சிச்சுன்னா எல்லா ஆடும் பாயிற மாதிரி ஜம்ப் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால்
இந்த விட்ட இடத்துலேருந்து அவர் பிடிக்கணும்னு சொன்னால் அவர் இப்போ சிரவணமானியா அறிவு இருக்குது, மனநத்தில் அனுபவமும் இருக்குது. அதனால் நன்மை என்ன அதனால் இருக்கிற நன்மைகளை சொல்லுது. அதனால் இருக்கிற நன்மைகள் தாண்டு அவர் அனுபூதிக்கு போனால் தான் நிற்பார், நிச்சயாக முடியும், திருப்தி அடைய முடியும். இல்லைன்னா திருப்தி இருக்காது. இப்போ அதே கதை தான் நாரதருக்கும் நடக்குது. 64 கலையும் கற்றும் திருப்தி இல்லை, துக்கம் பயம் போல. ரமணர் அதே தான், வந்து சிரவணம் பண்ண எடுத்து சிரவணமான எப்பயோ பண்ணியிருக்காரு. இப்போ நிதித்தியாசனம் பண்ணி நிஷ்டை பண்ணிக்கிட்டார் இல்லையா, அனுபூதி பண்ணிக்கிட்டார். அதுக்கு தான் 25 ஆண்டுகள், அதான் 12 12 24 கரெக்டாக தான் வருது கணக்கு. அதனால் இந்த ஸ்வயேவ சூக்ஷ்மையா தானாகவே சிந்திச்சு புத்தியையா நுட்பமான அறிவுனால் சர்வம் விஞ்ஞாத்தவான் சுக்கக எல்லாத்தையும் இந்த பிரம்மஞானம் முழுவதையும் அறிஞ்சார். சுயம் பிராப்தியே பரே வஸ்துன்னு அந்த வஸ்து பரம்பொருளான அந்த வஸ்துவை தானே பெற்றதாகவும் அறிஞ்சார். ஆனால் என்ன இல்லைன்னா அனுபூதி இல்லை. அனுபூதி இருந்தால் அடுத்து தேட மாட்டாங்க. அனுபூதி ஆயிடுச்சுன்னா அப்புறம் நிறைய தேடுறதெல்லாம் நிறுத்திடுவாங்க. அது ஆகணும், இதுவாகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணுங்கிறதெல்லாம் இருக்காது. எப்போ பசி அடங்கிடுச்சோ அப்புறம் சாப்பிட்ற பொருளை எல்லாம் பார்த்தா எப்படி தோணும், பொருட்டாக மதிக்க மாட்டோம். பசியாக இருக்கும்போது சின்னதாக ஒரு சிப்ஸு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். பசி இருந்தாலும் அது பசி இல்லாதப்போ இந்த பசி இல்லாத நிலையே, அதாவது ஸ்தூல சூக்ஷ்ம காரண உடம்பு தாண்டி துரிய நிலையில் இருக்கிறதுனால பசி இல்லாத நிலையில் இருக்கும். அதனால் இப்போ என்னாச்சுன்னா அந்த வஸ்துவை பெற்றாச்சு, ஆனால் அபிஸ்ராந்தம் மனாகா மனம் ஓய்வு பெறவில்லை, அடங்கவில்லை. சிதக நிற்கவில்லை. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணியிருக்காரு? அறிவும் இருக்குது, அனுபவமும் இருக்குது, கடவுள் இருக்கிறார் நம்புகிறாரு, உள்ளே இருக்கிறார் நம்புகிறாரு. எப்படி உள்ளே போகணுன்னு தெரியறது. ஆனால் அந்த ஜகத்து எப்படி வந்துச்சு, இப்போ கடவுள் அப்போ எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு அப்பா கிட்ட கேட்குறாரு. அப்பா பதில் சொல்கிறார். ஆனால் இவருக்கு என்ன இல்லை, அறிவும் அனுபவமும் இருக்கிறதுனால அனுபூதியை தான் இவர் தேடுறாரு. அப்பா பொதுவாக சொல்கிறாங்க, அனுபூதி எப்போன்னா அனுபூதி யாரடி கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை, கற்றதை ஒரு இடத்துல நிற்கிறது தான் அனுபூதி உருவாக்கும். இப்போ நீங்கள் சிரவணம் பண்ணுறதுக்கே தபஸ் பண்ண வேண்டியதாக இருக்கா இல்லையா? சிரவணம் பண்ணுறதுக்கே தபஸ் பண்ணால் தான் உங்களை விட்டால் தானே நீங்கள் இங்கே வர முடியும், கேட்க முடியும். வீட்டில் ஆடியோ இருந்தாலும் ஆடியோ போட்டு கேட்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் வேணும். முதல்ல விருப்பம் வரணும். அந்த விருப்பம் தான் முமுட்சு. அதுதான் இறைவன் கொடுக்குற பெரிய மகாவரம். ஏன்னா அந்த 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 முமுட்சுன்னு சொல்லக்கூடிய மோக்தும் இச்சா, விடுதலை அடையணுங்கிற இச்சா, இறைவன் சொரூபத்துக்குள்ளே நுழையணுங்கிற இச்சா, அதுவே பெரிய வரம். அது அந்த இச்சா வந்துச்சா அவன் ஆட்டோமேட்டிக்காக குருவை தேடுவான், சிரவணம் பண்ணுவான், மனனம் பண்ணுவான், நிதித்தியாசனம் பண்ணுவான், பூர்த்தி பண்ணணுன்னு தான் நினைப்பான். யாருமே பாதியில் விட்டுட்டு ஓடணும்னு நினைக்க மாட்டாங்க. பாதியில் விட்டுட்டு ஓடுறாங்கன்னா ஏதோ ஒரு சக்தி டைவெர்ட் பண்ணுதுன்னா அதில் அவன் விழறான்னா அதான் கர்மான்னு சொல்லுது. ஆச்சா, அதெல்லாம் குரு கூட இருந்தால் அந்த இடையில் பிரேக்கப்லாம் இருக்காது. நிரந்தரியன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நிரந்தரமாக இருக்கும். இடையில கேப் இருக்காது. அந்தரம், அந்தரம்னா கேப்பு, அந்தரம்னா கேப் இல்லாமல் போகிறது. அதனால் இங்கே என்னாச்சுன்னா அவர் இதை சொல்ல முடியாமல் யோசிக்கிறாரு. இதம் வஸ்தித்வதி விஸ்வாசம், இந்த வஸ்துவை பற்றிய விஸ்வாசம் நம்பிக்கையும் நாசா அவ ஆத்மன்யோ உபாயையே, இந்த ஆத்மாவை அவர் அறிந்த வரைக்கும் என்ன கொடுத்துச்சுன்னா கேவலம் சிரராமஸ்ய சேதோ, நீண்ட நேரம் இதில் இருக்கணுங்கிற உணர்வை கொடுத்துச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் தியானத்தில் உட்காருங்கன்னு சொன்னால் நீங்கள் உட்காந்துட முடியாது, டக்குன்னு உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நல்ல குருவாக இருந்தால் ஒரு 3 ஆண்டுகளுக்கு நீ தியானத்தை பற்றி யோசிக்காத, ஆடியோ பற்றி சிரவணம் பண்ணி ஞானத்தை கேதர் பண்ணிக்கிட்டே வான்னு சொல்லுவாங்க. அதுதான் நிரந்தரம். ஏன்னா ஞானந்தான் இந்த தியானத்தினுடைய மகிமையை சொல்ல அதோடைய பீரியாரிட்டியை உயர்த்தி கொடுக்குது. ஞானம் இல்லாமல் இப்போ நிறைய பேர் நான் உட்காடுறேன் 15 நிமிஷத்துக்கு மேலே உட்காடுறேன்னு, நீ 15 நிமிஷத்துக்கு மேலே உடனே அவனுக்கு எல்லாருமே தியானம்னா தியானத்தில் அந்த அனுபவம் நடந்துச்சு, இந்த அனுபவம் நடந்துச்சு, நான் ஆகாயத்தில் பிறக்கிற மாதிரி இருந்துச்சு, கலர் தெரிஞ்சிச்சு,
சூரியன் வந்துச்சு, சந்திரன் வந்துச்சு, இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் விசாரத்தில் அதெல்லாம் கிடையாது. வந்தாலும் தவறு இல்லை. ஆச்சா, அது உடனே வரணும்னு நினைக்கிறதும் தப்பு. இது வரணும்னு ஒன்று நினைக்கிறதே தப்பு. அதுவாக வந்தால் ஓகே, வராட்டினாலும் அதை பற்றி நீ என்ன பண்ணணும், அந்த ஞானத்தை சிரவணம் பண்ணுறதையும் அதை சிந்திக்கிறதையும் அதனுடைய ஆழத்தை, நுட்பமான ஆழத்தை நீ அறிய அந்த 1 மணி நேரம் போகிறதே தெரியாது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம். இப்போ நம்மலாம் உட்காடுறோம், அடியேன் உட்காடுறேன்னா எப்படி உட்காடுறேன்? இந்த உட்கார்றதுக்கான விசாரம் நமக்குள்ளே நடக்குது. அதனால் ஆனந்தமாக இருக்குது. அதனால் எதை விட்டாலும் அதை விட மாட்டோம். அந்த நேரத்தை வேதம் ப்ரிப்பரேஷனுக்கும் வேத தியானத்துக்கான நேரத்தை, தியானம்னு நிதித்தியாசனத்தினுடைய நேரத்தை அவன் என்ன பண்ணுறதில்ல, அதில் சமாதானமே கிடையாது. அதுதான் அது நான் செய்கிறேன்னா இன்றைக்கி நாள் வேஸ்ட்டு தான். அதை வந்த வேலையில் படிக்கட்டில் மேலே ஏறிட்டு இருக்கும்போது அங்கங்கே நிற்கக்கூடாதுல்ல. இடையில இந்த திருமணம் அது இதெல்லாம் வந்துச்சு அந்த சிஷ்யர்களுக்கு. அதெல்லாம் எனக்கு ஒரு இது தான், என்னை மீறி தான் ஈசன் கட்டளை ஈஸ்வர சங்கல்பம்னு போயிட்டு வரேன் தவிர விருப்பம்லாம் கிடையாது. ஆனால் போகணுங்கிற கடமை, கர்த்தவியம்னு பேர், அதனால் போயிட்டு வரோம். அதுபோல் இங்கே இருந்தாலும் இந்த அனுபவத்தினால நீண்ட நேரம் உட்காரணுங்கிற உணர்வு வந்துச்சு. நீண்ட நேரம் அதில் இருக்கணும், உட்காரணும், இன்னும் ஆழமான விஷயம் ஏதோ இருக்குது, அதை பிடிக்கணுங்கிற சேத்தோ அந்த உணர்வு ஏற்பட்டுச்சு. விஷயச்சாப்பலம், இந்த உலகத்தை பற்றிய சலனம் ஏன் மாறிக்கிட்டே இருக்குல்ல, அந்த சலனம்லாம் போயிடுச்சு. போகேபியம், போகங்கள் பற்றிய சலனங்கள் போயிடுச்சு. பூரி பங்கேபியோ, எல்லாத்தையும் நன்றாய் அழித்தது. இது சிரவண மனனம். சிரவண மனனம் இவனுடைய போக இச்சாவை, போக்தும் இச்சா தான் புபுக்ஷு, மோக்தும் இச்சா முமுக்ஷு. விடுதலை அடையணும்னு நினைக்கிறது ஒரு உயர்வான சிரேயசம், சிறந்த வாழ்க்கை. போக்தும் இச்சா இருக்குன்னா அது மேலே மேலே என்ன பண்ணுது, கட்டி வைக்குது. தானே கட்டிக்கிறான், போகத்தினால தானே கட்டிக்கிறான். மைண்டு கீழே இறங்கிடும், மேலேயே சிந்திக்காது. அப்புறம் வாழ்க்கை கீழே தான் இருக்கும், மேலே எப்படி வரும்? அதனால் பூரி பங்கேபியோ, நன்றாக பங்கமானுச்சு. தாராபியாம் இவ சாதக பறவைன்னு ஒன்று இருக்குது. அது சுவாதி நட்சத்திரம் பெய்யக்கூடிய மழை நீரை தான் அது அருந்தும் அப்படின்னு ஒரு கர்ண பரம்பரை செவிவழி செய்தி இருக்குது. உயர்ந்த மழை நீர் சுவாதி நட்சத்திரத்தை ரொம்ப உத்தமமான தான் குடிக்கும். அடுத்த மழை வரைகிற வரைக்கும் அது காத்திருக்கும், ஒரு தேடலில் இருக்கும். அதுபோல் அந்த சாதகம் போல் இந்த சுகபிரமமானவர் இந்த அனுபூதியை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த தேடல் இருக்குது. இப்போ என்ன பண்ணார், ஏகதாசோ அமல பிரக்ஞம், தனிமையாக தூய அமல பிரக்ஞம் உணர்வுடைய மேரோ ஏகாந்த மேருமலையில் ஏகாந்தமாக இருந்த தன்னுடைய தந்தையை சம்சிதம் அமர்ந்திருந்த தியானத்தில் இருந்த நிஷ்டையில் இருந்த தன்னுடைய தந்தையை போய் பார்க்குறார். அவர் மட்டும் உட்காந்துருக்காரு. நான் எல்லாம் கேட்டிருக்கேன், சிந்திச்சிருக்கேன், சிரவணம் பண்ணியிருக்கேன், மனனம் பண்ணியிருக்கேன். அதாவது அவர் உணர்வில், வெளியில் யாரும் அவருக்கு உபதேசம் பண்ணலை. வியாசரே இன்னும் பண்ணலை. ஆனால் கேட்கட்டும்னு இருந்தாரோ என்னவோ, இல்லை அவர் கூட இருந்ததுனால. இந்த வயசு எத்தனை வயசுன்னு சொல்லலை, இன்னும் எத்தனை வயசுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணலாம். அதனால் பப்ரச்ச பத்திரம் பக்தையா, அவர் நிச்சயில் இருக்கக்கூடிய அவரை போய் ரொம்ப பக்தியோட பணிவோட கிருஷ்ணத்வாபாயனம், இந்த அவர் பேர் இன்னொரு பேர் கிருஷ்ணத்வாபாயனம்னு பேர் வியாசருக்கு. அவரை பப்ரச்ச முனிவராக இருக்கக்கூடிய அவரை அவர் இது தெரியுது பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் பிறந்த உடனேயே இதே சிந்தனை தான். ஏன் அவங்களுக்கு தெரியுது, வாழ்க்கை அல்பமானது, கொஞ்ச நாள் தான்.
அதில் பொய்யை தேடி தேடி மெய்யை தேட வேண்டிய மெய்யை விட்டுடுறோம். நேரம் இல்லைங்கிறோம். இதை விட அறிவீனா என்ன இருக்குது? லைஃபு அல்பமானது. ஒரு 30 ஆண்டுகள் தான் நீ வாழ போகிற. நீ வாழ்கிறேங்கிறதே இங்கே இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா சொர்க்கத்தில் இருந்த மாதிரி இங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இங்கே அது இடம் இல்லை. சொர்க்கத்தில் நீ என்ன வேணாலும் போகம் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் வரலாம், எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நோய் இல்லை, மரணம் இல்லை, முதுமை இல்லை, எந்த பொருளும் கெட்டு போகாது. அந்த போகத்தை நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க பூமியில் நீ அது புண்ணியம் செய்யனே மத்திய லோகங்கன்னு புண்ணியம் குறைஞ்சதுனால தான் நீ கீழே இறங்கியிருக்க. இங்கே என்ன பண்ணணும்? நிரந்தரமான ஆனந்தத்தை அடைய விரும்புதுவோம் மனசு. எல்லா ஜீவராசிகளுக்கும் அதான். அதை சொல்லிக் கொடுக்குற அறிவு அதுக்கிட்ட இல்லை. அந்த சொல்லிக் கொடுக்குற அறிவுடைய குருவையும் அது தேடணுங்கிற அறிவு இல்லை. அறிவித்தால் அறிவது பசுங்கும்போது பேரண்ட் என்ன பண்ணணும்? நீ மத்திய லோகம், இது பூலோகம், இது கர்ம பூமி. இது என்னது? நல்லா புரிஞ்சுங்க, கர்ம பூமி. இதில் ஞானமாக வந்துச்சுன்னா அது ஞான பூமியாக மாறும், விடுதலை கிடைக்கும். ஞானம் இல்லைன்னு சொன்னால் நீ செக்கு மாடு மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்ப. உன்னுடைய வாழ்க்கை அல்பமானதும் உனக்கு தெரியல. அதில் தேட வேண்டியதை விட்டுட்டு தேட வேண்டாததை தேடி 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 தேட வேண்டாத மித்தியாவை தேடி தேடி தேட வேண்டிய மெய்ப்பொருளை விட்டுடுற. நேரம் இல்லைங்கிற. இதை விட அறிவீனம் எது இருக்கு? சொல்லுங்கள். செல்லாத நோட்டை 1 கோடி நோட்டு நான் அந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கேன் தேடி அப்படிங்கிற. செல்கிற நோட்டு ஒரு 100 ரூபா எடுத்திருந்தா கூட உனக்கு பிரயோஜனம். இதான் வாழ்க்கை தத்துவமே இருக்குது. செல்லாத நோட்டை கோடியாக சேர்த்து வச்சுருக்கான். செல்லக்கூடிய ஒரு 100 ரூபாயை அவங்ககிட்ட ஒன்றுங்கிற அந்த பரம்பிரம்மத்தை பிடிக்க முடியல. ஏன்னா அவனுக்கு நேரம் இல்லைங்கிறான். இதை விட எங்கேயாவது இருக்கா சொல்லுங்கள்? இது இந்த பேரண்ட்டு கையில் தான் இருக்குது. பேரண்ட்டு குழந்தைங்களுக்கு நீ டாக்டர் ஆகுன்னு சொல்லக்கூடிய பேரண்ட்டு, நீ முதல்ல மனுஷனாக இந்த சர்வ வல்லமையுடைய பேரறிவு, பேராற்றல், பெருவெற்றி, பெரும் பணம், பெரும்புகள் தரக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்குது. அங்கே உன்னுடைய சைத்தன்யம் சித்து உயிரானது ரீச் ஆனால் உனக்கு எல்லா பேரு புகழ் எல்லாம் வந்துடும். அதை நோக்கி நீ பயணி அப்படின்னு இவங்களுக்கே தெரியாது. அதுதான் ஸ்வரூபம், அதுதான் பிரம்மம். அங்கே ஒன்று எல்லா ஐஸ்வர்யங்களும் தேடி வருது. பகவத் நிலையில் சர்வச ஐஸ்வர்ய சம்பன்னக 6 விதமான ஐஸ்வர்யங்கள் நீ வாழ்நாள் ஃபுல்லாக தேடி அலையிறது. இப்போ இதை சின்ன வயசுலேயே அறிஞ்சதுனால தான் இந்த வழியிலே அடியான் பயணித்தேன். புரியுதா? பின்னாடி மறுமலர்ச்சி வரும், நம்ம கேட்குற ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். அதுக்கு மேலே ஆனந்தமாக இருக்குது. இந்த ஆனந்தத்திலேயே பயணிக்கணுங்கிறத தெளிவாக இருந்ததுனால தான் இதெல்லாம் இப்போ எதெல்லாம் தேடி அலைகிறாங்களோ மக்கள், அது அடியனை தேடி வருகிறது. போதுமா? இதுதான் செய்து காட்டுறதுங்கிறது. இதுதான் செய்து காட்டுறேங்கிறது. நீ இறைவனை நம்பி, ஏன்னா அது எல்லாமே சொல்லுது. அவனுக்கு என்ன வழி தெரியும்? 12 ஆண்டுகள் ஃபோக்கஸ் பண்ண முடியாதா அவனால்? ஒரு மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி ஒரு 12 ஆண்டுகள் பிரம்மஞானத்தை நீ அறியக்கூடாதா? அடுத்த நிலையில் இல்லறத்துக்கு போயிட்டு 2வது நிலையில் மனனம் பண்ணக்கூடாதா? கல்யாணம்லாம் முடிச்சுட்டு 3வது நிலையில் வனப்பிரஸ்தம் போகக்கூடாதா? அறிவு போய் அனுபவம் போய் அனுபவத்துக்கு போகக்கூடாதான்னு கேட்குறேன். இப்போ அறிவு இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட்டு தெரியல. எப்போ தூங்கணும், எப்போ வேலை பார்க்கணும், எப்போ இறைவனை ஏகாந்தமாக கும்பிடணும், இல்லை நினைக்கணும், இல்லை விசாரம் பண்ணணுங்கிற அறிவு இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட்டு டைம் இல்லைன்னு சொல்ல தெரியக்கூடிய இந்த மனிதர்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் நம்ம நேரத்தை வென்றெடுக்கலாங்கிற அறிவு இல்லை. காரணம் என்னன்னா, எல்லா எனர்ஜியையும் எது தேவையில்லையோ அதில் செலவு பண்ணுறான். அதாவது தாற்காலிகமான சுகம் தரக்கூடிய அதை தேடுறானே தவிர, அது புண்ணியம் பாக்கெட்டில் காசு குறைஞ்சிச்சின்னா வெளில போண்டுருவான். அது ஹோட்டலாக இருக்கட்டும், லாட்ஜாக இருக்கட்டும், பெரிய இது டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கப்பலாக இருக்கும், லக்ஸூரியஸ் கப்பலாக இருக்கட்டும், பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ளைட்டாக இருக்கட்டும், காசு இல்லைன்னா இறங்குன்றுவான். புண்ணியம் இல்லைன்னா கீழே இறங்குன்னு சொல்லுவான்.
அது பின்னாடியே ஏன் போகிற? எத்தனை முறை போய் வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதில்ல. அப்போ நீ என்ன பண்ணணும்? 12 ஆண்டுகள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சத்குருவை பிடிக்கணும். அது யார் சொல்லித்தரணும்? பேரண்ட்டு தான் சொல்லித்தரணும். இப்போ என்னாச்சு? இதனால், இந்த அனுபவத்தினால இந்த 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 வாழ்க்கை அல்பமானது. அதில் தேட வேண்டியதை தேடாமல் விட்டுட்டு தேட வேண்டாதது தேடுற ஆள் நான் இல்லைன்னு நச்சிகேதன் சொல்கிறான் யமதர்மன்ட்ட. எதை வேணாலும் கேளு, பிரம்மஞானத்தை கேட்காதன்னு அவர் சொல்லி இந்த லோகம் தரேன், இந்த லோகம் தரேன், சாம்ராட்லாம் தரேன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறான்? வேண்டான்னு சொல்லிடுறான். நிலையற்றதை தேடுவதில் நிலையானதை விட்டுடுறான். நிலையற்றதை தேடுறதில் செலவு செய்யக்கூடிய நேரத்தை நிலையானதை தேடுறதுக்கு நேரம் இல்லைங்கிறான். இதை விட அறிவீனம் என்ன இருக்குது? எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ, எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அடைய முடியுமோ, அந்த 12 ஆண்டுகள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இல்லை. நீ ஒன்றும் அப்படியே இதிலேயே உட்காந்து இங்கேயே உட்காரு நான் சொல்கிறோம். இந்த கான்செப்டை சிந்திச்சுக்கிட்டு அன்றாட வேலையை கடமை தவறாமல் செஞ்சுக்கிட்டே வா. ஏன்னா இந்த கான்செப்டில் நீ சிந்திக்க தான் சொல்லுது. விசாராத் மோக்ஷம், விசாராத் கைவல்யம், ஞானாத் கைவல்யம், விசாராத் மோக்ஷம். ஏன் இப்போ நீ சிந்திச்சுட்டு இருக்கிறதுலாம் என்ன? அது கண்ட குப்பையும் சிந்திச்சுட்டு இருக்கிற. ஜம்ப் பண்ணி ஒரு நாளைக்கு 6000 சிந்தனைகளை, தேவையற்ற சிந்தனை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சிந்திச்சுட்டு கிடக்குற. அதுதாங்க. அப்போ விரைந்து அந்த பையன் என்ன பண்ணுறான்? அந்த அனுபூதிக்கு போகணும், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இந்த சம்சாரம்னு எனக்கு சுகதுக்கம் எனக்கு இருக்குன்னு சொல்லலை. கேட்குறது சம்சாரத்தை எப்படி ஒழிக்கிறதுன்னு கேட்குறாரு. எப்படி கேட்குறா பாருங்க. இங்கே தான் அடுத்த கேள்வி அதே தான். சம்சார ஆடம்பரம் இதம் கதமுத்திதம். இந்த சம்சாரங்கிற ஆடம்பரம் இருக்க என்னது? ஃபிக்கல்னு பேர். அதுக்கு ஃபிக்கல்னு வார்த்தை இருக்குது தெரியுமா? FICKLE ஃபிக்கல். ஃபிக்கல்னா வேஸ்டேஜ் மாதிரி, வீணானது. அதான் இப்போ செல்லாத நோட்டை தேடுறோம்ல, அது மாதிரி. இப்போ சம்சார ஆடம்பரம் இதம், இந்த சம்சாரத்தை கதம் முத்திட்டம் எப்படி உயர்த்துவதுன்னு கேட்குறாரு. இதுலேருந்து தப்பிக்கிறது கேட்கல. இந்த சம்சாரத்தில் எல்லாரும் இதான் அவதார புருஷருடைய லட்சணம். ஒரு ஞானிங்கிறத எப்போ ஒத்துக்கிறோன்னு சொன்னால், முதல்ல அவனுடைய நோக்கம் ஃபஸ்ட்லேருந்தே தெரிஞ்சோ தெரியாமலோ அவன்கிட்ட இருக்கோ இல்லையோ, எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் அவனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். சுகிருதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அவங்கெல்லாம் தான் அவதார புருஷர்களாக இருக்கும். அதில் நின்று ஜெயிச்சிட்டாங்கன்னா அவதார புருஷர்கள் நிச்சயமாக ஜெயிச்சிருவாங்க. அதை தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் காம்ப்ரமைஸ் பண்ணுறவன் சாமானியன். ஆச்சா, எல்லாருக்குமே 10th படிக்கும்போது +2 படிக்கும்போது சத்பாவனை நிறையா இருக்கும். இல்லறதுக்குள்ளே போனோடனே சுயநலம் நிறையா இருக்கும். சத்பாவனை இல்லாமல் போய்டும். அதான் சம்சார ஆடம்பரம் இதம் கதம் முத்தித்தம், எப்படி உயர்த்துவது முனே, கதம் ச பிரசமம் யாதி, இது எப்படி இந்த சமுதாயம் அமைதியாக இருக்கும். பிரசமம், சமம் பிரசமம், சமதமாதிகள்னு சொன்னோம் இல்லையா, கட்டுப்படுத்துவது. கியத் கஷ்யம், யார், கஷ்ம எத்தனை, கதா எப்படி, எப்போது, இதெல்லாம் சொல்லுங்கள். எப்படி 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 எப்போது இந்த சமுதாயத்தை சரி செய்ய முடியும், உயர்த்த முடியும் அப்படின்னு கேள்வி. ஏவம் பிருஷ்டேன முனினா வியாசேனா அகிலம் ஆத்மஜே, ஆத்மஜே தன்னுடைய பையனுக்கு ஏவம் பிருஷ்டேன இப்படிலாம் கேள்வி கேட்டதுனால, முனினா முனிவர், வியாசர் வியாசேன அகிலம் ஆத்மஜே எல்லாவற்றையும் தன்னுடைய பையனுக்கு யதாவது அகிலம் புரோக்தம், அகிலத்தில் இவர் என்னெல்லாம் கற்றுண்டாரோ அதையெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி வக்தவியம் விதித்தாத்மனா ஒரு முறையாக நியமமாக எல்லாத்தையும் சொன்னார். இதெல்லாம் சொன்னாரா? சொன்னோடனே அக்ஞாசிசம் பூர்வமேவம்
மித்யத பூர்வமேவம் ஹம் அகம் இத்யத தத் பிதுஹு ச சுகஹ. தத் பிதுஹு அப்பா சொன்னது அக்ஞ இஷம், இது எல்லாம் அப்பா சொன்னது. அப்பா சொன்ன எல்லாம் எனக்கு ஆல்ரெடி அக்ஞ, அறிகிறேன், தெரிகிறேன். இப்போ நான் அவருக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்பா சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்குது. ஸ்வக்யா புத்தையா, இந்த தன்னுடைய சிந்தனையினால், சுய விசாரத்தினால், ஆத்ம விசாரம்னு சொல்கிறேன் இல்லையா, இது ஆத்ம விசாரம் எப்போ பண்ண முடியும்னா சிரவண மனனம் தாண்டி தான் விசாரம் பண்ண முடியும். சிரவணம் பூரணமாக கேட்டு மனனம் பூரணமாக செகண்ட் ரவுண்டு முடிஞ்சால் தான் ஆத்ம விசாரம் பண்ண முடியும். ஆத்ம விசாரம் முதல்ல குருவை வச்சு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, 2 ரோலில் பண்ணிகிட்டு இருப்பீங்க. 3வது லெவலில் அது உங்களுக்கு தானாகவே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், அது பற்றிய சிந்தனைகள் ஓடி. இப்போ நான் சொல்லலை, ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட நிறைய அர்த்தங்கள் வருதுன்னு சொல்கிறேன்ல, அதெல்லாம் விசாரத்தினால வருது தான். அப்படி பார்த்தா இவருடைய வாக்கியம்லாம் பகுமன்யத்தே அவ்வளோதான், ஏறலை அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தான். வியாசோ அப்படி பகவான் புத்துவா, பகவான் வியாசர் அதே அறிந்தார். பையன் இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கானே, சரி இதெல்லாம் தெரியுது அவனுக்கு. புத்திர அபிப்பிராய ஈதிருஷம், பையனுடைய இந்த ஒரு போக்கு, இந்த கேட்டு பாதி கேட்டும் கேட்காத மாதிரியும், கொட்டாவி விட்டோம், நெளிஞ்சும் குனிஞ்சும் தலையெழுத்தேன்னு உட்காந்தும், அதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிடும் குருவுக்கு. கண்டுக்க மாட்டாங்க, சரி அது தலையெழுத்து என்னது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன சொன்னார், வியாசோ அப்படி பகவான் புத்துவா புத்திர அபிப்பிராயம், புத்திரனுடைய அபிப்பிராயத்தை அறிஞ்சவர் பிரத்யுவாச்ச மேலே கூறினார். புனக மீண்டும் புத்திரா ந அகம் ஜானாமி தத்துவத்தக, இந்த தத்துவம் இருக்க அதை பூரணமாக நான் அறியலப்பா சொல்கிறார். ஏன்னா பையனுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், அவன் எப்படியாவது கேட்கணும், அவர் என்கிட்ட தான் கேட்கணுன்னு அவர் நினைக்கல. அதுதான் நல்ல பேரண்ட்டுடைய அழகு. என்கிட்ட தான் கேட்கணும், நான் சொன்னேன் நீ கேட்கவே இல்லையே அப்படின்னு வருத்தப்படாமல் லைட்டாக எடுத்துக்கிட்டாரு. வெளியில் அனுப்புனா தான் பையன் சரியாக வருவான், நம்ம பேச்சு அவன் அவன் ஏற்றுக்கலை, அப்பா தானேங்கிற ஒரு இது அலட்சியம் இருக்கே. அதனால் என்ன பண்ணாருன்னா, ஜனகோ நாம பூபாலோ, மிதிலா நாட்டுக்கு விதேக நாடுன்னு பேர். விதேகம்னா ஆல்ரெடி இவர் ரீச் ஆனவர், தேகம் இல்லாதவர், ஸ்தூல உடம்பு சூக்ஷ்ம உடம்பு காரண உடம்பு இல்லாமல் துரியத்தில் இருக்கிறவர். விதேகம் தேகம் விதேகம், அதான் வைதேகின்னு வந்தா லக்ஷ்மி, புரியுதா? இப்போ ஜனகோ நாம பூபாலோ, ஜனகன் என்ற பூபால், பூவுக்கு பால், பூமியை ப்ரொடெக்ட் பண்ணுறவர், காப்பவர், பூபாலக ராஜா. வித்யத்தே மிதிலாபுரே, மிதிலாபுரத்தில் இருக்கிறாரு. யதாவது வேதத்தியாசோ, இந்த வித்தையை அவர் நன்றாக அறிந்தவர். வேத்யம் தஸ்மாத், அவரிடம் சென்று அறிவாயாக. சர்வம் ஆப்யசி, எல்லாவற்றையும் நீ அவரிடம் அறிவாய், நீ கேட்குறது நீ எதிர்பார்க்குறதெல்லாம் அவர் உனக்கு சொல்வார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் எடுத்து ஒரு எஸ்எம்எஸை போட்டு ஒரு மெசேஜை போட்டு விட்டார் ஜனகருக்கு. பையன் வரான், அவனுக்கு சரியாக பாடம் நடத்தி இந்த லெட்டரை கொண்டு வரும் பையனிடம் பியரர் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டார், நல்லா பாடத்தை நடத்துங்கன்னு. பித்திரே யுக்தக, இது வரைக்கும் அப்பா விட்டு பிரிஞ்சதே இல்லை. பித்திரே யுக்தக, அப்பாவோடையே இருந்தவன். சுகக பிரயாத்த, பிரயாணம் ஸ்டார்ட் பண்ணுற. சுமேரோ மேரோர்வ மேரோர்வசு அதாத்தலம், மேலேருந்து ஊர்தவத்திலேருந்து அதை கீழ் நோக்கி மலையை விட்டு இறங்கினார். விதேக நகரி பிராப்ப, விதேக நகரியை அடைவதற்காக ஜனகோநாபி அபிபாலிதாம், ஜனகரால் ஆட்சி செய்யக்கூடிய அந்த விதேகங்கிற அந்த மிதிலாபுரியை நோக்கி பயணித்தார்.
வாசலில் போய் நிற்கிறார். ஆவேதித்தோ அசோ யாஸ்டி யாஸ்டி ஈகை ஜனகாய மகாத்மனே துவாரி வியாசசுதோ ராஜன் சுகோ அத்திர சிதிவனதி. ஆவேதித்தோ இங்கே போய் சொல்கிறாங்க, ஆவேதனம் பண்ணுறாங்க. யார்? வாயில் காவல் துவாரி. என்ன சொல்கிறாங்க? அசோ யாசிக ஒரு பிரம்மச்சாரி வந்திருக்காரு, ஜனகாய மகாத்மனே, ஜனகரை பார்க்குறதுக்கு, ராஜாவை பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மச்சாரி வந்திருக்காரு. அவர் வந்து வியாசசுதோ, வியாசனுடைய மகன் சொல்கிறாரு. சுகோ அத்திர சிதபனிதி, அவர் வந்து அங்கே நிற்கிறாரு அப்படிங்கிற விவரத்தை அங்கே சொல்கிறாரு. வாயில் காப்பாளர்கள் போய் ராஜாட்ட சொல்கிறாங்க. ஜிஞாசார்த்தம் சுகஸ்ய அசாவஸ்த அசாவஸ்தே அமேவேத்யவ அவைஜ்ஞயா. அவைஜ்ஞயானா மரியாதை இல்லாமல் சுகர அப்படியா, சரி அங்கேயே நிற்க சொல்லு, வாசலே நிற்க சொல்லு. அவனுடைய ஜிஞாசாவை உண்மையாகவே அவன் விடுதலை அடையணும்னு நினைக்கிறானா, முக்தி அடையணும்னு நினைக்கிறானா, அனுபூதிக்காக வந்திருக்கானா, என்ன நோக்கத்தோடு வந்திருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணார்? அவைஞயா மரியாதை இல்லாமல் அங்கேயே நிறுத்தி வச்சார். எங்கே நிற்கிறானோ அசவாத் ஆஸ்தே, எப்படி நிற்கிறானோ அப்படியே நிற்க சொல்லு. நான் சொல்கிற வரைக்கும், கூப்பிட்ற வரைக்கும் அங்கேயே நிற்க சொல்லு. அப்படியே நிற்கிறார். உக்த பபுவ, இதை கேட்டவர், இதை கேட்டுட்டு வந்தவர், அதை சொன்னவர், அவர் கூறியபடி அடுத்த ஆர்டர் வர வரைக்கும் அவர் அங்கேயே நிற்கிறார் 7 நாளாக. ஜனக தூஷ்ணீம், ஜனகரும் தூஷ்ணி அமைதியாக இருக்கார். ஒரு வார்த்தை ஆர்டர் பண்ணவே இல்லை. குரு சப்த தினான்யத, 7 நாளுக்கு பிறகு இங்கேருந்து நான் இங்கே போயிட்டு வரேன், எனக்கு வேலை இருக்குது, ஃபோன் வரும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போல்லாம் அங்கே சொல்ல முடியாது. என்ன பண்ணார்? அங்கேயே நின்று 7 நாளைக்கும் சொல்லிடுவார். உள்ளே வராத, அப்படியே ஓடி போயிரு, அப்படிலாம் சொல்லலை. நல்ல குரு போல். இப்போ என்னாச்சு? சப்த தினான் அத, 7 நாளுக்கு பிறகு ததக பிரவேசியாமாச ஜனக, அவனை கொஞ்சம் உள்ள விடுங்க, வெளியில் நிற்கிறார், காம்பவுண்டு வெளியில், வாசல் வாயில் காப்பான். இப்போ பிரவேசயாமாச ஜனக, அவனை கொஞ்சம் உள்ளே விடுங்க, கேட்டுக்குள்ளே வாடா அப்படின்னு சொல்லி சுகரை ஆங்கனே முற்றத்தில் நிற்க வைக்கிறார். இப்போ தத்ரஹானி, அதே நிலையில் சப்தேவ தத்தேவ அவஸ்தா சதுன்மனா, இப்படியே நிற்கிறார். அடுத்த 7 நாள் அதே அவஸ்தாவில். நான் சாப்பாடு கொடுத்தாங்களா என்னன்னு தெரில, கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ணுவான், 10 நிமிஷம் கேப் விட்டாலும் என்ன பண்ணுவான், அதோ இங்கே போயிட்டு வந்துடுறாங்க. இன்னும் பார்த்துட்டு என்ன பண்ணிடுவான், ஒரு டீயை சாப்பிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வருவான். இந்த நம்ம ஆளுங்க தான். என்னாச்சு? அதே அவஸ்தாவில் நிற்கிறார். உண்மனா அமைதியாக நிற்கிறார். உண்மனா மனமே இல்லை அவருக்கு, அமைதியாக நிற்கிறார். அவருக்கு அந்த அளவுக்கு முமுட்சம். தத்தக பிறகு பிரவேசியாமாச ஜனக்கோ அந்தப்புறம், அங்கே முற்றத்தில் இருந்து உள்ளே விட்டாங்களா, அங்கேருந்து அந்தப்புற, ராஜா தனிமையில் இருக்கக்கூடிய அந்தப்புறத்துக்கு உள்புறம், வேறு ஒன்றும் இல்லை, அந்தப்புறம்னா எல்லாருமே என்னன்னா, அந்தப்புறம்னா ராஜா வந்து நிறைய பெண்களோட இது பண்ணுவாங்க, ஜலக்கிரீடை பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அது தவறு. அந்தப்புறம்னு சொன்னால் உள்புறம், உள்பகுதி. கொஞ்சம் தனிமையாக இருக்கும், ஏகாந்தமாக இருக்கும், டிஸ்டர்ப் பண்ண, அமைதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க.
நம்ம அமைதியானா தியானம் பண்ண போகிறோம்ல அது மாதிரி. அந்தக புராச்சிரே அங்கே அழைக்கிறார். ஏகாந்தமாக இப்போ விசார வினிமயம் பண்ண போகிறாங்க, அதனால் கூப்பிட்றாரு. ராஜான திருஷ்யத்தே உள்ளே வர சொல்லிவிட்டு அந்த பரத்தை வர சொல்லிவிட்டு ராஜா வரல. அதே அவசையில் சப்த தினானி 7 நாள். நம்ம கடுப்பாக நமக்கு வந்து மெனுவில் சொல்லி செஸ் 1 அது சொல்லி 10 நிமிஷம் லேட்டான என்னையா என்ன சப்ளையரு இந்த ஹோட்டலில் யார் இது சப்ளையரே இல்லை யார் மேனேஜர் கூப்பிடியா அவர் என்ன பண்ணார் இவர் ஏன்னா உள்ள ஆகுங்குது. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் திறக்க வேண்டிய துறவிலேயே மிக 75% உங்கள் ஆற்றலை வீணாக்கிறது இந்த சாப்பாடு தான். நல்லா புரிஞ்சுங்க. இந்த சாப்பாடு அதுதான் விரதம்னு வச்சான். ஏன்னா பிராணசக்தி ஃபுல்லாக என்ன பண்ண கேப்பே விடுறது இல்லைங்க. உங்களுக்கு சொன்னால் அசிங்கமாக இருக்கும். கேப்பே விடுறதில்ல. அவனுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் ஒரு காமம் மாதிரி. அவனுக்கு எப்படி காமம் ஒரு பசி ஏற்படுது, ஒரு இது கூட ஒத்துக்கலாம், அது குறிப்பிட்ட காலத்தில் அது ஏற்படுது. இந்த சாப்பாடு இருக்குல்ல 24 மணி நேரம் அப்படியே வாயுக்கும் வயிறுமா இருக்கான் பாவன், கர்மம் முடித்தவன். ஒவ்வொருத்தனையும் பார்த்தா எல்லாம் இந்த என்னது உரல் மாதிரி பரங்கிக்காய் மாதிரியும் சுரைக்காய் மாதிரியும் நெஞ்செலாம் அப்படியே சூஞ்சி போயிருக்கு, வயிறு மட்டும் அப்படி ப்ரெக்னன்சி மாதிரி இருக்குது. ஏன்னா அவனுடைய எல்லா ஆற்றலையும் எதில் செலவு பண்ணுறான். இந்த ஜட்ராகினியை நல்லா டெவலப் பண்ணி ஊதி வச்சுருக்கான். கறியை போட்டு கண்டதையும் போட்டு ஊதி வச்சு 2 சக்கரம் நல்லா வேலை செய்யுது அவனுக்கு. பாக்கி 4 சக்கரம் அதெல்லாம் பார்த்து ஏக்கப்படுது. என்ன ஆச்சுன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, இந்த சாப்பாடு விஷயத்தை பசிச்சா சாப்பிடணும். எனக்கு தான் பசிக்குதே, எனக்கு நல்லா பசிக்குதேன்னா அது மட்டும்தான் உனக்கு செய்யுது. வயிற்று பசி இல்லை தம்பி, ஞான பசின்னு ஒன்று இருக்கே. ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் ஆடியோ கேட்டால் தான் எனக்கு அப்படி இந்த அப்படி வச்சா வச்சுங்க. ஒரு நாளைக்கு நீ 50 வயசாச்சா, நீ ஒரு நாளைக்கு 5 ஆடியோ கேட்கணும். 5 மணி நேரம் கழிச்சு தான் உனக்கு சாப்பாடு. 5 மணி நேரம் காலையில் 2 ஆடியோ கேட்டியா, அந்த டெஸ்ட்லாம் சும்மா போட்டு தூங்கிட்டீங்கன்னா டெஸ்ட்லாம் வச்சு அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன உன்னை தொட்டுச்சு, அதெல்லாம் எழுதி கொண்டு வா பேப்பர் அப்படின்னு சொல்லணும். டெய்லி போட்டு நெட்டி எடுக்கணும் மீட்டு. ஏன்னா சாப்பாட்டுக்கே அழியிறாங்க, சாப்பிட்டே அழியிறான். அவனுக்கு என்னன்னு தெரியல. அதனால் ஒவ்வொருத்தவன் என்ன மாதிரி இருக்கான், எல்லா காய்கறி மாதிரி இருக்கான், வெஜிடபிள் மாதிரி தான் இருக்கான். பார்த்தவொடனே இது என்ன வெஜிடபிள்னு சொல்லிடலாம். நீங்களே சொல்லுவீங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தராங்க எப்படின்னு. என்னாச்சு, ராஜான திசையிலே தாவதிதி. அடுத்த 7 நாள் ராஜா என்ன நீங்களாக இருந்தானோ நீங்கள் ஆவாவுன்னு உள்ளே என்ன பண்ணுது கர்மம். எல்லா பிராணசக்தியும் அங்கேயே தான் போகுது. அந்த பிராணசக்தி இருக்குல்ல, அது உயிர்லேருந்து வெளியில் வருதுல, எல்லா சக்தியும் அது உருவிடுது. சாப்பாடு அதை போட்டு கரைக்கிறது, உருட்டுறது, பிரட்டுறது, ஜீரணிக்கிறது, வெளியில் தள்ளுறது, இதே வேலை. வெளியில் தள்ளின உடனே போடுறான், கேப்பே விடுறதில்ல. ஒருத்தனை எப்படி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல. நம்ம வாழ்க்கையில் பணம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம், நம்ம நினச்சது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே. அதனால் சாப்பாட்டை வச்சு செய்வோம். காலை மதியம் சாயந்தரம் இடையில வேலை. 11 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ், 4 5 மணிக்கு ஒரு ஸ்நாக்ஸ், அப்புறம் 3 வேலை. அவ்வளோ வேலை செய்கிறானு இல்லை. ராஜான்னா திருஷ்யத்தை தாவதித்தி சப்த தினானி. அடாடா, அடுத்த 7 நாள் ராஜா அந்த புறத்துக்கு வர சொல்லிட்டோம். அவர் இது பண்ணலை. தத்ரோன் மதாபி காந்தாபி போஜனகி போக சஞ்சய் என்ன பண்ணார், அந்த புறத்துக்கு வர வச்சுட்டு இவர் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரலை. என்ன விசாரி என்கொயரிலாம் ஒன்றும் பண்ணலை. அவங்க அப்பா அங்கேருந்து மெசேஜ் போட்டாருன்னு சொன்னான்ல, இன்ஸ்டாகிராமில் மெசேஜை போட்டு விட்டார். இவருக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜெலாம் போடலாம்ல, ஃபார்வேர்ட் பண்ணலாம்ல. தெரியாது எனக்கு, அதான் கேட்டேன். இதில் தெரியும். அது என்னது இப்போ ஏரோ மார்க் போட்டிருக்காது, பேர் என்ன, டெலகிராம். அதில் ஃபார்வேர்ட் பண்ணலான்னு தெரியும்.
அதை பார்த்தனால அவர் வச்சு செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, அந்தப்புறத்துக்கு வர சொன்னதுனால அவருடைய மதியை மயக்கிறதுக்காக உன்மத்த மதாபிகி காந்தா பெண்களையெல்லாம் இதுக்கு விடுறார், சர்வீஸ்க்கு அவருக்கு. இப்போ என்ன வெளியில் தெருவில் நின்னவன் இப்போ அந்தப்புறத்தில் நிறைய பெண்கள், போஜனைகி நிறையா சாப்பாடு, போக செஞ்சேன் என்னென்ன வேணும் உனக்கு, நம்ம ஊர்வசி திலோத்தமா அப்படின்னு எல்லாத்தையும் அனுப்பிச்சார். இவன் அதிலே இருக்கான், கவனம் ஃபுல்லாக அவனுக்கு என்னத்தை இருக்கு, அனுபூதியிலே இருக்குது. ஜனக்கோ லால யாமாச, ஜனக்கருடைய அந்த ஆசைப்படுத்துறது, பேராசையை ஏற்படுத்துறது என்ன ஆச்சு, சுகர்கிட்ட பழிக்கலை. அது ஜட மாதிரி என்ன பண்ணுது, அது எதையும் கண்டுக்கலை. என்னாச்சு, சுகம் சசி நிபா ஆனனம், முகம் வந்து ஒரு சந்திரனை போல் நல்லா பிரகாசித்து அமைதியாக சாந்தமாக இருந்தார். தே போகேஷ்டானி போஜ்யானி வியாச புத்திரஸ்ய தன்மனக, அதுக்கான போகமோ அதுக்கான சாப்பாடோ அந்த உணர்வோ அந்த வியாச பையனையா சுகரை அவர் மனதை கவரலை. நாஜஹ்ரு மந்தபவனோ பத்த பீட்டமிவ அச்சலம், அதாவது ஒரு காற்று வீசினா மலை நகருமா, நாஜஹு அசையில், மந்த பவனம் மெல்லிய காற்று, ப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கடல் காற்று, சீ ப்ரீஸ்ன்னு எங்கள் காலேஜில் கொண்டாடுவோம். வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு. நாஜஹு மந்த பவனோ பத்த பீட்டம் இவ, நல்லா கட்டிருக்க பீடம் ஒரு மலை போல் அசையாமல் இருக்கிற மாதிரி அச்சலமாக இருந்தார், அசையில். இந்த போகங்களால் சாப்பாடு ரெண்டே தான் அவன் சொல்கிற முக்கியமானது, காந்தா போஜா. காந்தான பெண், இந்த இதெல்லாம் இன்பத்தெல்லாம் இது பண்ணிப்பட்டாங்க, ஒன்றும் அவர் அசையில். கேவல சுசமக, அப்படியே சமமாக இருந்தார், மைண்டு அசையில் ஆடலை. சுசமக சமமாக இருந்தார், சமபுத்தியோடு. ஸ்வேச்சா தான் விருப்பப்படி இருந்தார். மௌனியாக இருந்தார். முதித்த மானசக, மனசு உற்சாகமாக இருந்துச்சு. சம்பூர்ணம் இவ சீத்த சுரதிஷ்ட அமல, அதான் குளிர்ந்த நிலவை போல அமலக தூய்மையாக சுகபிரம்மம் இருந்தார். பரிஞாத்த சுபாவம் தம் சுகம், இந்த பரிஞாத்த சுபாவம் எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சுருக்கானே, இவன் எல்லாம் தெரிஞ்சு தெளிவாக தான் இருக்கான். ஏன்னா இது ஆயிடுச்சு, சிரவணம் ஆகிடுச்சு, மனநலம் ஆகிடுச்சு. அதனால் இந்த ட்ராக்லாம் அவரால் மாற முடியாது. மனநிலை என்ன ஆகிடுச்சு, இப்போ மெய்ப்பொருளை அறியாததுன்னா அதுதான் மெய்யை உணர்வுன்னு பேர். மெய்யை அறியாத வரைக்கும் நீ அது பின்னாடி நான் எனக்கு மைண்டுக்கு அறிவு வேண்டாம் தான் சொல்லுது, மனம் கேட்க மாட்டேதுன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களும் என்ன இல்லை, அறிவு இல்லை, அறிவு ஸ்ட்ராங்காக இல்லை. இவங்க சிரவணம் பண்ணி மனநம் கடந்தாங்கன்னா அந்த விதை வறுக்கப்பட்டுரும். அனுபூதி போயிட்டால் சுத்தமாக வறுக்கப்பட்டுரும், முளைக்கவே முளைக்காது. காமக்ரோதாதிகள்லாம் பண்ணாதன்னு சொல்லக்கூடாது, சொல்லுது பாவம். ஆனால் அந்த காமக்ரோதாதிகள் உங்களை டார்ச்சர் பண்ண முடியாத ஒரு இடம் இருக்குது, அதுதான் புருவமத்தி. அங்கே உங்களையே நீங்கள் சத்த தியானிக்க இந்த நிலையெல்லாம் வந்துடும். ஸ்வேச்சை தான் விருப்பப்படி இருக்கார், மௌனமாக இருக்கார். முதித்த மானசக, உற்சாகமான மனசோடு இருக்கார். சம்பூர்ணம் இவ சந்திரன் மாதிரி இருக்கார், குளிர்ந்த சந்திரன் மாதிரி. இந்த பரிஞாத்த சுபாவம் தம் சுகம், அப்படிப்பட்ட அந்த சுகரை, பூர்ணமான அறிவுடைய அந்த சுகரை, சுகபிரம்மத்தை ஜனக்கோ நிருப்பக ஆணிய அழைத்தார். எதுக்கு அழைத்தார், முதித்தாத்மனம் ரொம்ப உற்சாகமாக அழைச்சார். பையன் சிஷ்யன் இப்படி தான் வேணும், இப்படிப்பட்ட சிஷ்யனை தான் எதிர்பார்த்தேன். அவனுடைய புத்தி, அவனுடைய கேரக்டரு இதெல்லாம் பார்த்து அவலோக்கிய பார்த்து நனாமக அவருடைய புத்தியை வணங்கினார். இந்த புத்தியை, அவனுடைய அந்த சிஷ்யனுடைய அந்த புத்தியை
அந்த கேரக்டரை வணங்குறார், மானசீகமாக வணங்குறார். நிசேஷித ஜகத்து காரியாக பிராப்த அகில மனோரதக. இந்த ஜகத்தினுடைய காரியமெல்லாம் அவரை ஒன்றும் செய்ய முடியல. இத்தனை ஜகத்காரியங்களை பண்ணியும் பாதிக்கப்படாத சுகர் சேஷிதா காப்பாற்றப்பட்டார். பிராப்த அகிலம் மனோரதக தான் விரும்பின எல்லாத்தையும் அங்கேருந்து கேட்குறார். அகிலம் மனோரதக இவர் மனோ விருப்பப்படி கேட்குறார். கிமிப்சிதம் துவேத் ஆகு கிருத்தஸ் ஆகத ஆகுதம. கிம் ஏப்சித்தம் எதைப்பா நீ விரும்புகிற, உனக்கு என்னன்னா நீ சொல்லித்தரணும் சொல்லு. தவே தியாகு சொல்லு, நீயே சொல்லு அப்படின்னு வந்து இந்த ஜனகர் கேட்குறார். அவன்கிட்ட வந்து கேட்குறார். சம்சார ஆடம்பரம் இதம் கதம் அபியுத்திதம் குரு. குருவே, இந்த உலகம் ஆடம்பரம், இல்லுஷன்னு பேர். ஆடம்பரம்னா என்னது? மாயா அப்படின்னு அர்த்தம். இல்லுஷன் அர்த்தம். இந்த சம்சாரங்கிற இந்த மாய கதம் அபியுத்திதம் எப்படி உற்பத்தியானது குரு சொல்லுங்க. கதம் பிரசம எப்படி அது ஒடுங்குது, லயமாகுது. மாயதி மாயாதி யதாவத் கத எப்படி எப்படி இருக்கோ உள்ளபடி சொல்லுங்க, மெய்ப்பொருளாக சொல்லுங்க. ஆசுமே எனக்கு உடனடியாக எனக்கு இந்த சம்சாரம் தோன்றியதையும் ஒடுங்குவதையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க. யதாவது அகிலம் புரோக்தம் ஜனக்கேன மகாத்மனா. இது ஜனக்கனால எல்லாவற்றையும் இருந்தபடி புரோக்தம் சொன்னார். ததேவயத்து புறா புரோக்தம் தஸ்ய பித்ர மகாதி. அப்போ தான் அவனுக்கு இப்போ தான் ஞானம் வருது. என்ன ஞானம் வருதுன்னா, அப்பா சொன்ன அதே விஷயத்தை இவர் சொல்கிறாரு. அதுக்கு 21 நாள் வெளியில் நிற்க வச்சாவன் அப்படி யோசனை பண்ணார். ததேவ யதா புறா முன்னாடி கூறப்பட்டது தான் புரோக்தம் தஸ்ய பிதா. அப்பா சொன்ன அதே விஷயத்தை தான் இவரும் சொல்கிறாரு. எனக்கு இது இல்லை, அதான் இவனுக்கு தான் சிரவண மனநம் இருக்கே. இவன் என்ன பண்ணியிருக்கணும், அனுபூதி வேணும்னு கேட்டிருக்கணும். அனுபூதிக்கு ஒரு 10 வார்த்தை இருக்குது. அந்த 10 வார்த்தையை சொல்லி கொடுத்தோம்னா அனுபூதி ஏற்படும். ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த 10 வார்த்தை புரியறதுக்கு முன்னாடி 100 வார்த்தை தெரிஞ்சிருக்கணும். அந்த 100 வார்த்தை புரியறதுக்கு 1000 வார்த்தை தெரிஞ்சிருக்கணும். 1000 100 10 1 4 நிலையில் நமக்கு முக்தி நிச்சயம் சொல்ல முடியும், செய்ய முடியும். முதல்ல இந்த 1000 வார்த்தை சிரவண அகண்ட ஆக்கார பார்வை உங்களுக்கு வரணும். இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் செயல்படுத்தணும்னு ஒரு நோட்ஸ் எடுக்கணும். எல்லாம் ஒரு நோட்டை போட்டு எழுதி அப்போ தான் என்ன வாங்கும், உள்வாங்கும். உயிரானது உள்வாங்கும். இதெல்லாம் தெரியும், அது தெரியும்னா கேட்கும் போதோ தெரியாது. இதான் படிச்சுட்டுமே பார்த்துக்கலான்னு நினைப்பீங்க, எக்ஸாமினேஷன் வராது. லைட்டாக படிச்சிருக்கோன்னு நினைப்பீங்க, எக்ஸாமினேஷன் நல்லா வரும். அதனால் இப்போ என்னாச்சு, அப்போ தான் புத்தி வருது. அப்பா அப்பயே சொன்னாங்களே அதுதானே இது இவரும் சொல்கிறாரு. அப்படியே நெளிகிறார். மகாதியா நல்ல அறிவு, பேரறிவாக இருக்கார் இப்போ அவர். சுயமேவ மயா பூர்வம் அபிஞாத்தம் விசேஷத்தகை. இதெல்லாம் எனக்கு முன்னமே எல்லாமே எனக்கு தெரியும். கூறப்பட்டதே, அறியப்பட்டதே, விசேஷமாக அறியப்பட்டதே. ஏத்த தேவகி புஷ்டேன பித்ரா மே சம்பிரதாயம் சொல்லலையே சமுதாகிருதம். இதே எங்கள் அப்பா ஏற்கனவே எனக்கு நன்றாக உபதேசிச்சிருக்காரு. இவற்றை இந்த கேள்விகளுக்கெல்லாம், நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் புஷ்டேன, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர் எல்லாம் சொல்லிட்டார் பதில். அந்த பதில் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
கேள்வி ஒன்று தான், பதில் ஒன்றா இருக்காது. இவங்க ஸ்டைல் வேறு, அவங்க ஸ்டைல் வேறு. பையன் அப்படின்னு தான் அங்கேயே திருப்தி அடைஞ்சிருப்பானே. இவனுடைய வார்த்தை வந்து அறிந்தால், பிரம்மத்தை அறிந்தால் பிரம்மவேத பிரம்ம இவ பவத்தின்னு இருக்குல்ல. பிரம்மத்தை அறிஞ்சால் பிரம்மம் ஆகணும்ல, ஏன் ஆகலை? இதுதான் அவனுடைய கேள்வின்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்காக சொல்கிறேன். அறிவு ரைட்டு, அவரே அதே வாக்கியத்தை படித்து காமிக்கிறாரு, சொல்லி காமிக்கிறாரு. எங்கள் குரு எனக்கு இப்படி தான் சொன்னார், நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணேன், ஆழ்ந்து சிந்தித்தேன், நாலா பக்கமும் சிந்திக்க அது அகண்டமாஸ்மி உணர்வு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்க. இது அவர் சொன்னால் அவன் பாதியில் அரைக்குறையாக கேட்குறான், இவனுக்கு இதை கொண்டு வர முடியாதுன்னு தானே அவர் அனுப்பிச்சி விட்றாரு. இது சரியாக வராது, வெளியில் போய் அடிபட்டு உதப்பட்டு 21 நாள் பட்டினி கடந்து நிற்க வச்சு சாப்பாடு கொடுக்காம இப்படிலாம் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்கணும். ஒரே கருத்து தான், ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், அவ்வளோதான். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். ஜீவன் ஈஸ்வரன், நடுவில் ஒரு அஜ்ஞானம் இருக்குது, ஒரு இருட்டு இருக்குது. அதை நீக்குனா 2 பேரும் ஒன்று. இதுதான் சொல்ல போகிறாங்க. எல்லோரும் இதை தான் சொல்லி ஆகணும். ஆனால் இவர் அறிவு இருக்குது, அனுபவம் இருக்குது, ஆனந்தம் இல்லை, ஏதோ ஒன்று இல்லை. அதான் மனசு சஞ்சலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாரு, மனம் ஒடுங்கவில்லைன்னு சொல்லிட்டாரு, விஸ்ராந்தம் ஆகலைன்னு சொல்லிட்டாரு. ஓய்வெடுக்க முடியலை, ஓய்வாக இல்லை என் மனசு, தேடுதல் இருக்குன்னா ஞானம் வந்தால் தேடுதல் இருக்காது. அதை செய்யணும், இதை செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். இப்போ என்னாச்சுன்னா இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டார், இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லிட்டாருண்ணா. அப்போ என்ன அர்த்தம்? இக்கரைக்கு அக்கறை பச்சையே அவன் நினைக்கிறான். நீங்கள் சொன்ன மாதிரி கேட்ட கேள்வி ஒன்று தான், பதிலும் ஒன்று தான் வந்தாகணும். ஆனால் வேறு ஸ்டைலில் வந்தாகணும். அவன் கேட்குறது நியாயம்தான். அவன் கேட்குறதுன்னா அறிவு இருக்குது, அனுபவமும் இருக்குது, அனுபூதி இல்லைன்னு கேட்குறான், கேட்க தெரியாமல் கேட்குறான். இப்போ வந்து பேசிக்கான விஷயம் அவன் சிந்தனையிலே ஒன்று ஒன்றா சிந்திச்சு கண்டுபிடிச்சிட்டான். அப்படி தான் வந்திருக்கு, யாரும் உபதேசம் பண்ணலை, ஜகத்துலேருந்து ஆரம்பிக்கிறான். இவர் எதிலேருந்து ஆரம்பிச்சார், எப்படி பதில் சொன்னாருன்னு தெரியல. அவர் இருந்ததை இருந்தபடி சொல்லியிருக்கேன்னு மந்திரம் சொல்லுது, அவனுக்கு தேவையானதெல்லாம் சொல்லியிருக்கேன்னு. திருப்தி இல்லை. இப்போ என்ன, அந்த அனுபூதிக்கு கொண்டு வரணும். இப்போ அறிவுலேருந்து அனுபவம் வர்றதுக்கு 5 வருஷம் ஆகிடுச்சா இல்லையா? இது முக்கியம், இது அவசியம். அகம் பிரம்மாஸ்மிங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பிரம்மத்தினுடைய என்ன சொன்னேன்னா, இட்லி வெளியில் இருக்கும்போது அது இட்லி, உள்ளே வந்தால் யார்? அது நீங்கள். இப்போ கடவுள் வெளியில் இருக்காருன்னு நினைக்கிறீங்க, வெளியில் என்ன பார்க்குறீங்க? உள்ளே இருக்காருன்னு நினைக்கிறீங்க, என்னுள்ள இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் ஆணுச்சுன்னா இப்போ இட்லி இருக்குமாங்கன்னா இருக்காது, நீங்கள் தான் இருப்பீங்க. அப்போ அகம் பிரம்மாஸ்மின்னு ஆகிடுது. இது அறிவு தானே. இப்போ என்னாச்சு, ஜனகர் உபதேசமும் அவருக்கு திருப்தி இல்லை. பவத்தா அப்பியேஷ ஏவார்த்தக கதித்தோ வாக்விதாம் வரக, வாக்கு சக்தி படைத்தவரே, இப்படி நீங்கள் கொடுத்த அர்த்தம், கதம் சொன்ன அர்த்தம் எல்லாம் ஏஷ ஏவகி வாக்கியார்த்தம், நீங்கள் வாக்கியமாக மகா வாக்கியமாக சொன்னதும் சாஸ்திரேஷு பரிதிருஷ்யத்தே, சாஸ்திரத்துலேருந்து எடுத்து மகா வாக்கியமாக சொன்னதும் நீங்கள் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனும் எனக்கு தெரிஞ்சதேன்னு சொல்கிறான். தப்பு இல்லை. இப்போ என்ன பண்ணுவார் குரு? அப்போது அந்த நிலை கடந்திருக்கான், அவன் அடுத்த நிலைக்கு அவன் கொண்டு போகணுன்னு நினைப்பார். விட்டுருவாரா? இப்போ அவன் தெரிஞ்சிச்சுங்கிறது சொல்கிறான்ல, சொல்கிறத வச்சு அவன் டிஸ்கஸ் பண்ணால் தானே தெரியும் அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியும். ஒன்றுமே இப்போ தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி தான் முதல் கிளாஸில். அவங்கள போய் தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னால் எப்படி அவங்களுக்கு புரியும்? அப்போ அவங்களோட எங்கே படித்தே, இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கியா, படிக்கலையா, கேட்டிருக்கியா, எவ்வளோ நாளாக இந்த யோகத்தில் தேடுற, இந்த விவரங்களெல்லாம் அவர் கேட்டுட்டு உபதேசம் பண்ணியிருக்கணும்.
அவர் பிகைனருக்கு நடத்தின மாதிரி நடத்தியிருக்கலாம். இப்போ அவன் சொன்னால் தானே நான் பிகைனர் இல்லை, நான் வந்து 5 வருஷம் கிராஸ் பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா, அப்போ உனக்கு இந்தளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கும். அப்போ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். மனனத்துக்கான விஷயங்களை, சிரவணத்துக்கான விஷயங்களை எல்லாத்தையும் அதில் ஒரு 50-70% கழிச்சிடுவாங்க. மனனத்துக்கு மனனமும் எனக்கு தெரியுதா, அதில் ஒரு இருக்கிறதுல ஒரு 70% கரைச்சிடுவாங்க. அதான் 1000 100 10 1ன்னு சொன்னேன். 10% மொத்தத்தில் 10% குறைக்க அவன் என்ன சூக்ஷ்மமாக போகிறான். ஆனால் இந்த 1000த்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும், தெளிவாக இருக்கணும். யாருக்கிட்டே நீங்கள் ஒன்றும் புக்கு பார்க்க வேண்டாம், இனிமேல் சாஸ்திரம் படிக்க வேண்டாம், மந்திரங்கள் எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேண்டாம். இந்த வார்த்தைகளை அர்த்தத்தை நீங்கள் கிரகிச்சாலே நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையை வரிசைப்படுத்தி, அது வேணால் நான் வரிசைப்படுத்தி தரேன், வரிசைப்படுத்தி என்ன பண்ணலாம், கேட்குறவங்களுக்கு 1000 வார்த்தை 100 வார்த்தை 10 வார்த்தைன்னு ஆமாம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பண்ணி காட்டுறேன்னா இல்லையா பாருங்கள். சொல்லுது புரியுதா? இப்போ இந்த வார்த்தைலாம் எழுதியிருக்கேன், உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா எல்லா வார்த்தைக்கும்? சந்தேகமாக தலையாட்டுறீங்க. வேறு அவர் தெரியவே இல்லை, எழுதி வச்சுருக்காரு. அப்போ என்ன பண்ணணும், அந்த ஆடியோவில், அந்த எந்த ஆடியோவில் அது எழுதினாரோ அந்த ஆடியோ கேட்கணும், இல்லையா அந்த ஆடியோ ஃபஸ்ட்லேருந்து கேட்கணும். இப்போ அர்த்தம் புரியும். 2வது வாட்டி பார்க்கும்போது பார்த்து தப்பே இல்லை. நீ எங்கெங்கேயோ அலைஞ்சி பிரம்மத்தை பிடிக்கிறதுக்கு உன்னுடைய ரூமில் ஒரு டைரியும் பேனாவும் ஆடியோவும் உட்காந்து நோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து தப்பே இல்லைன்றேன். இதுதான் வழி. ஞானா தேவை கைவல்யம்னு சொன்னால், ஞானந்தான் உள்ளே நுழையுதுன்னு சொன்னால், சிந்திக்க தான் நீ பிரவிச்சாரியம்னு சொன்னிச்சு இல்லையா? சிந்திக்க தான் பிரவிச்சாரியம் ஏற்படும். பிரவிச்சாரியம் ஏற்பட்டால் தான் ஒன்றை மட்டுமே சிந்திப்பேன். ஒன்றை மட்டுமே சிந்திக்கும்போது தான் உனக்கு ஆத்மானுபூதி ஏற்படும். அதனால் இப்போ அவன் சொன்னது தவறு இல்லை, இவரும் தப்பாக சொல்லலை. டிஸ்கஷன் தானே ஆகிட்டுருக்கு, என்ன முடியலையே. இதான் எனக்கு தெரிஞ்சு, நீ போயிட்டு வான்னு சொல்லலையே அவர் சொல்லிட்டார். அவர் என்னன்னா, அவர் தெரியாமல் அனுப்பலை. நம்ம சொன்னால் இவனுக்கு நேரம் வேஸ்ட்டு தான், இவன் பாதி கேட்குறான் பாதி கேட்கல, நெளியிறான். நான் ஒரு டியூஷனுக்கு போயிட்டு வான்னு டியூஷனுக்கு அனுப்பிச்சி விட்டு, டியூஷன் மாஸ்டர் மாதிரி. ஏவஹி வாக்கியார்த்தக, இந்த வாக்கியம் நீங்கள் சொன்ன வாக்கியம் சாஸ்திரேஷு பரிதர்சியத்தை, சாஸ்திரம் சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள் எல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணணும், குரு அடுத்த நிலைக்கு அவனை கொண்டு போகணும். இப்போ இது பண்ணியிருக்கியாப்பா, இது பண்ணியிருக்கேன், இதெல்லாம் புரியுதான்னு அவனுக்கு புரியாத விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பான். அப்புறமா இது புரியலைங்கம்பான். அங்கேருந்து அவனை அதை சொல்லி கொடுத்து அவனை அந்த நிலையிலேருந்து தூக்கணும். எல்லாருமே பிகினராக தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் தெரிஞ்சவனும் கிடையாது, ஒன்றும் தெரியாதவனும் கிடையாது. ஏன்னா சின்ன வயசுல இந்த பாரத நாட்டில் பிறந்தவன் தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன பண்ணியிருப்பான், வெவ்வேறு மார்க்கத்தில் உள்ள விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி பல ஃபைல்ஸில் வச்சுருப்பான். கனெக்ட் பண்ண தெரியாது. அதை எல்லாத்தையும் ஒரு ஃபார்முக்கு கனெக்ட் பண்ணுறது தான் குருவோடைய வேலை. அதில் கழித்து கட்டுவாங்க. தேவையில்லாததெல்லாம் விட்டுடு, இந்த பக்கமே போகாத, அதெல்லாம் விட்டுடு, இதுலேருந்து ஆரம்பின்னுவாங்க. அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா அதுதான் உங்களை ஃபார்முக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு அர்த்தம். இந்த கலைகள்லாம் எடுத்துகிட்டு அமிர்தத்துவம் எதுவோ அதை மட்டும் என்ன பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து 10,000 நாட்களில் 10,000 விஷயத்தை சேமித்து வச்சதை 1000 ஆக்கி 100 ஆக்கி 10 ஆக்கி ஒன்றாக்குறாங்க. புரியுதா? இது ஒரு அவுட்லைன் கொடுக்குறான். ஞான யோகம் இப்படி தான் எளிமையாக போகிறான். ரொம்ப ஷார்ட்கட் இது. 10 பிரகாரம் சுத்த வேண்டாம். அதே மாதிரி மொத்த சாஸ்திரத்தையும் நீங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேண்டாம். இதை வந்து உங்களுக்காக சொல்கிறேன். வெளியில் கேட்குறவங்க வெவ்வேறு விதமான மனநிலையில் இருப்போம். உங்களுக்காக சொல்கிறேன். என்னை தேடி வந்தவர்கள் எளிய வழியில் முக்திக்கான மார்க்கம் இதுதான். முதல்ல சப்தார்த்தத்தை புரிஞ்சுக்கோ, அப்புறம் பாவார்த்தத்தை புரிஞ்சுக்கோ, அப்புறம் ரகசியார்த்தத்தை புரிஞ்சுக்கோ, அப்புறம் கூடார்த்தம் சொல்லக்கூடிய இந்த உணர்வு நிலையில் வரக்கூடிய பிரவிச்சாரியம் உருவாகும். பிரவிச்சாரியம் உருவானா இந்த நிலையெல்லாம் நம்ம கடந்துக்கிட்டே இருக்கோம். அடியேன் கடந்து போயிருக்கேன். ஆனால் வார்த்தை கிடைக்கும் போது என்னை அப்படியே உயிர் ஒரு உழுக்குது. பிரவிச்சாரியங்கிற வார்த்தை ரொம்ப நாளாக தேடினது தான். எல்லாத்துக்கும் விசாரங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. விசாரங்கிறது பெரிய வார்த்தை.
ஆனால் பிரவிச்சாரம்னா ஒன்றை மட்டுமே சிந்திக்கிற நிலை. அற்புதமாக எழுதி வச்சுருக்காங்களே ரிஷிகள். அது மாதிரி நிறைய வார்த்தைகள் தேடினது உண்டு. இந்த நிலையில் இருப்போம், ஆனால் அதுக்கு வார்த்தை இருக்காது. அந்த வார்த்தை எங்கேயோ இருக்குது, நமக்கு அது கண்ணுக்கு படலை. ஒரு நாள் கண்ணுக்கு படும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், உபதேசம் ஆன மாதிரி இருக்கும். இந்த பிரபச்சாரியம் அதை எவ்வளவு மனசு ஆழமாக தொட்டிருக்கு தெரியுமா? சரி, அதனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னொன்று இப்போ ஒரு குரு ஒரு ட்ராக்கில் அழைச்சிட்டு போகிறாங்கன்னா அந்த பழச இந்த ட்ராக்குக்கு சாதகமான இதெல்லாம் நீங்கள் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஏற்கனவே புள்ளி வச்சுருப்பீங்க, இவர் ஒரு புள்ளி வச்சுருக்காரு, இந்த புள்ளியும் அந்த புள்ளியும் கனெக்ட் ஆனிச்சுன்னா கோலம் அலங்கோலமாக போயிடும். புரியுதா? அதனால் ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த மார்க்கத்துக்கு இதான் ட்ராக்கு, இந்த ஞான யோகத்துக்கு இதான் வழி, பக்தி யோகத்துக்கு இதான் வழி, ராஜயோகத்துக்கு இதான் வழின்னு ஒரு ட்ராக்கு போட்டு கொடுத்துருக்காங்க பெரியவங்க. அதில் ஒரு ரவுண்டு சிரவணம், ஒரு ரவுண்டு மனனம், ஒரு ரவுண்டு நிதித்தியாசனம், எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. அதே நேரத்தில் பக்தி யோகத்தையும் ராஜயோகத்தையும் நாம் கனெக்ட் பண்ணி பேசுகிறோம். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டாக தான் கொண்டு போகிறோமே தவிர விபரீதமாக கொண்டு போக மாட்டோம். சில பேருக்கு இந்த அஞ்ஞானத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையுமே ஸ்ட்ராங்காக நிற்பான், ஒவ்வொரு பாயிண்ட்டில் நிற்பான். அந்த பாயிண்ட்டை அவனுக்கு கனெக்ட் பண்ண தெரியாது. அந்த பாயிண்ட்டை இந்த வாழ்க்கைக்கும் அந்த மார்க்கத்துக்கு பயன்படுத்த தெரியாது. இவர் அப்படி சொன்னார், அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், நீயே அங்கெல்லாம் போனேன். இப்போ ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் விட்டுடணும். எல்லா களிமண்ணையும், எல்லா பானை சட்டியை எல்லாத்தையும் ஒரே களிமண் ஆக்கிடணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் தண்ணி தெளித்து அதை மறுபடியும் பிசைஞ்சு ஒரு ஃபார்முக்கு கொண்டு வரணும். அதுதான் இந்த புதிய குரு பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்சிடும். சில பேருக்கு சொல்லலை, கேட்கலன்னா விட்டுருவாங்க. சரி நீயே பார்த்துக்கப்பா அப்படின்னு விட்டுருவாங்க. அவன் என்னென்னா அவனுக்கு எது முன்னாடி வந்துச்சோ அதே பிடிச்சிட்டு நிற்பான். அது அவனுடைய தவறே இல்லை. ஆனால் அதுக்கு மேலே படிக்கட்டு இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. எது முன்னாடி வந்துச்சோ அவனை இன்ஸ்பயர் பண்ணிச்சோ அதை விட மேலான விஷயங்கள் இருக்குங்கிறது அவன் தெரியாது அவனுக்கு. இப்போ அதுதான் எல்லாருமே மாட்டிக்கிறது, கொள்கையிலே நிற்கிறது, மெய்ப்பொருளை விட்டுறது. மெய்ப்பொருள் நம்ம தேடி போகும்போது மெய்ப்பொருள் தொடுற வரைக்கும் பாக்கி எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கிட்டே போகணும், விளக்கிக்கிட்டே போகணும், கழிச்சு கட்டிக்கிட்டே போகணும். புரியுதா? மெய்ப்பொருளை நீங்கள் நோக்கி போகும்போது, சத்தியத்தை நோக்கி போகும்போது, நிலையானதை நோக்கி போகும்போது, இப்போ உங்களுக்கு படிக்கட்டாக சில வார்த்தைகள் வச்சுருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க, அதே பிடிச்சிட்டு தொங்கக்கூடாது. அது ஒரு நிலை. அது மேலே போகிறதுக்கு இது ஆதாரமாக இருக்குமே தவிர அங்கேயே நிற்கிறேன்னு சொல்லக்கூடாது. 7th ஸ்டாண்டர்ட் இப்போ நல்லா எனக்கு பிடிச்சி, சூப்பராக பிடிச்சி, நல்ல டீச்சர் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க, சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அங்கேயே இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லுவியா? இதுதான் நிறைய பேர் கொள்கைக்கும் சத்தியத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் நாசமாக போகிறாங்க. அது புரியுதா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு லைன் கிடச்சிருக்கோம். இப்போ இந்த மொத்த 10,000 மந்திரமும் நீங்கள் படிக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் போயிடும். 10,000 மந்திரத்துக்கான இந்த ஆடியோஸ் நம்ம பேசியிருக்கோம்ல, அதை சிரவணம் பண்ணால் தான் இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியும். இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரிகிறது முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லா வார்த்தையுமே ஒரு பாயிண்ட் நோக்கி தான் போகுது. அதுதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். 1000 வார்த்தையும் ஒன்று தான் நோக்கி போகுது, ஒன்றை நோக்கி போகுது. அதை முதல்ல புள்ளி வச்சுருப்பாங்க, அப்புறம் அதை கனெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு அவுட்லைன் கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும், ஒரு ஸ்கெலட்டான் கிடைக்கும், அப்புறம் நரம்பு மண்டலம், நாடி மண்டலம், எல்லா மண்டலம் உருவாகி உயிர் பெறும். இது புரியுதா? என்ன நான் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கு புரியட்டும். எல்லோரும் பேசுகிறத நான் பேசுகிறது இல்லை, எல்லாம் தான் பேசுகிறாங்களே. இருக்கிறத இருக்கிறபடி சொல்லிவிட்டு, அதுக்கெல்லாம் மறைப்பொருளாக இருக்கிறதையும் நம்ம சொல்கிறோம். அதனால் அது எளிமையாகுது. மற்றவங்க பக்தி யோகம் போனால் ஞான யோகம் போக வேண்டாம்பா, ஞான யோகம் போனால் ராஜயோகம் போக வேண்டாம்பா, இதுதான் உயர்ந்ததும்பா. நம்ம அதெல்லாம் கிடையாது. அதோடைய உண்மையான மெய்ப்பொருள் எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையும் ஏற்றுக்கிறோம். எதெல்லாம் நம்மளை வாகனத்தில் அழைச்சிட்டு போகுது. ஒன்றுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு ரூட் இருக்குது, ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லிமிட்டேஷன் அது நிற்கும், நாம் நிற்க மாட்டோம். நாம் அந்த சத்தியம் தொடர வரைக்கும் என்ன பண்ணுவோம்,
பயணிச்சுக்கிட்டே இருப்போம். ஞான யோகம் பிரதானமாக இருந்தாலும் பக்தி யோகத்தையும் ராஜயோகத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், 2 என்ஜினாக நம்மளோட சேர்த்துக்கிறோம். அதனால எளிமையாக இருக்குது. புரியுதா? இப்போ 3 யோகத்தையும் தெரிஞ்சாதான் இது 3 இன்டர் கனெக்டடுங்கிறது புரியும். இப்போ எல்லாருக்கும் அதுக்கு இல்லை. அதான் நிறைய வேறுபாடு இருக்குது. இந்த குருமார்களுக்குள்ளேயே கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அது அந்த எந்தெந்த சிஷ்யன் எந்த குவாலிட்டியில் இருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குரு கிடைப்பாங்க. அதனால் பவத்தா இதெல்லாம் சொன்னது எல்லாம் டைம் ஆச்சு, கம்முன்னு இருக்கீங்க. சரி, இதை நம்ம இது வரைக்கும் 47 வரைக்கும் பார்த்துருக்கோம். எத்தனை ஆரம்பித்தோம்? 23 26 டு 46 20 மாத்திரம். இது கதை தானே, அதனால் வேகமாக போயிட்டேன். கதையில் என்னத்தை நம்ம பேச அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உலகாய் இலதம் மழுவாய்